நேற்று ஆடி அமாவாசைனால நாங்கள் பச்சை பருப்பு பாயசம் ரெடி பண்ணியிருந்தோம். அதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து நல்லா சூடானதும் 200 கிராம் பச்சை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை மிளகாய் வந்து வாங்கிட்டு வந்திருப்போம். ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நீங்கள் காம்பை கிள்ளிட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. இதை மசிச்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம். ரைட், இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் வந்து நல்லா சூடானதும் சாறு பருப்பு, திராட்சை, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி 3த்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து மசிச்சு வச்ச பருப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நான் வந்து துருவிய தேங்காய் வந்து இதில் வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் மறந்துட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.